வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:4 அதிகாரம் 19 வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனே துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். ஆண்டவரே, எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று வாசிக்கிறோமே. அந்த வசனங்களுக்கு நேராக வருகிறோம். நித்திய வாழ்வளிக்கும் ஜீவனை அளிக்கும் வசனங்களுக்கு நேராக வருகிறோம். எங்களுடைய உள்ளங்கள் செவிகள் ஆண்டவரே, எங்கள் உள்ளங்கள் கவனிக்கத்தக்கதாக, எங்கள் செவிகள் கேட்கத்தக்கதாக உணர்வுன்ற இருதயத்தை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, துவக்கம் முதல் முடிவு வரை நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, பாருங்க, வேதத்தில் இந்த மாதிரி வசனம் எழுதப்பட்டுள்ளது. என் தேவன் யார்? அவர் சொந்த இரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் யார்? அவர்களுடைய தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட தேவன் இப்போது யாருடைய தேவனாய் மாறுகிறார்? நம்முடைய தேவனாய் மாறுகிறார். அதனால தான் இங்கே வேதத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவன். எல்லாம் சொல்லுவோம், என் தேவன். என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது அறிவு நமக்கு வேணும். பாருங்க, நம்ம சொல்கிறோம் எங்க இயேசுங்க, என் தேவன்க அப்படின்றோம். அவர் யார்? உண்மையிலேயே என் தேவன், என் இயேசுனா அவர் யார் என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு என்ன பண்ணணும்? வேண்டு. பாருங்க, இப்போ என் அப்பான்னு சொல்லி உரிமையாக சொல்கிற மக்கள் அடுத்தவங்கள்ட்ட ஏன் அப்பாங்க அப்படின்னு. ஏன் இப்படி சொல்கிறீங்க? என் அப்பா வெறும் அப்பான்னு அந்த எழுத்தில் அப்படி இருக்குதா? என் அப்பான்றது உள்ளத்திலிருந்து வந்த அன்பின் நிமித்தமாக சொன்னோமா? அந்த அன்பு ஏன் அதான் சொல்லுவாங்க பாருங்க, என் அப்பா மட்டும் இப்போ இருந்தால் என்னை என்ன பண்ணியிருப்பாரு? ராஜாத்தி மாதிரி வச்சிருப்பாரு அப்படின்வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சில பேர் பாருங்க, இந்த நாகர்கோயிலில் தூத்துக்குடி சைடில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு பாருங்க. அப்போ அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் பாருங்க ரொம்ப கிராண்டாக வச்சாங்க பாருங்க, கிராண்டாக பெருசாக வச்சு ஆரம்பித்தாங்க. அப்போ பாருங்க, ஒரு பாஸ்டர் அப்போ போய் ஜெபம் பண்ண போயிருக்கிறார். அங்கே வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ண போகிறப்ப, பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் நிறையா இருக்குது பாஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து அதை ஒரு தடவை ஒரு பிளஸ் பண்ணிட்டு போங்க, வந்து பாருங்க பாஸ்டர் அப்படின்னாரா. சரிங்க பிரதர், எங்கே இருக்குது? கீழே இருக்குதா? எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். கீழே இல்லை, மேலே இருக்குது, வாங்க அப்படின்னாரா. மேலையா? சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூமுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு திறக்கிறாராம் பாருங்க, ஒரு கதவை திறந்தார் அப்படின்னா பெரிய ஹாலாம் பாருங்க, ரொம்ப பெரிய ஹாலாம். அதில் கிட்டத்தட்ட 100, 200, அந்த 300 பேர் உட்காரலாமா அந்த ஹாலில். அந்த ஹால் முழுவதும் அந்த கதவு திறந்தோம்னா, கதவு திறந்ததுலேருந்து முழுசாக என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி அடுக்கி வச்சுருக்காராம் பாருங்க அந்த அப்பா. எல்லாத்தையும் வாங்கி அடுக்கி வச்சு அவ்வளவு நல்ல காரியங்கள் எல்லாமே. அப்போ பாஸ்டே அதிர்ந்து போயிட்டாராம். என்ன பிரதர் இது, உண்மையிலேயே ஒரு ஆளுக்கா இல்லை உங்களுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கிறீங்களா? ஏதாவது உங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு அப்படின்னு. இல்லை இல்லை, இது பூராமே என்னுடைய மகளுக்கு தான் பாஸ்டர் அப்படின்னாராம். உடனே அந்த பாஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாருங்க, தேவன் ஆவியானவர் உள்ளே இருந்து பேசினாராம். உலகத்தின் தகப்பனே இப்படி அன்பு கூர்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவு செய்ய முடியும் என்றால், நல்ல கவனிங்க, உலகத்தின் தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் மேலே அன்பு கூர்ந்து இவ்வளவு காரியங்களை செய்ய முடியும் என்றால், நம்மை அன்பு கூறுகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உடனே இந்த பாஸ்டருக்கு உள்ளத்துல இருந்து அந்த சத்தத்தை கேட்டோடனே, ஆண்டவரே, ஒரு சாதாரணமான மனுஷன் இவ்வளவு செய்ய முடியும் என்றால், நீர் வானத்தையும் பூமியும் சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த தேவன், உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்புறம்தான் அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சான், எங்க அப்பா. அதான் பாருங்க, அந்த உள்ள அந்த வார்த்தையிலேயே அவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது. எங்க அப்பா எனக்கு எவ்வளவு செஞ்சுருக்காங்க பாருங்க பாஸ்டர் அப்படின்னு. உடனே பாஸ்டர் சொன்னாராம், உங்கள் அப்பாவுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்தது யாரு? பரலோக அப்பா. அந்த பரலோக அப்பாவை மாதிரி உலகத்தில் யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அப்போ நான் சொல்லுகிறேன், இவர் சொல்கிறாரு என் தேவன் அப்படின்னா அதில் ஒரு மகா ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த என் தேவன் அப்படின்னாலே
ரொம்ப பெரிய காரியம் அடங்கியிருக்கு பாருங்க. அது என்ன? என் தேவன். இந்த ஒரு வார்த்தையை இங்கே இன்னைக்கு கவனிக்க போகிறோம். நிறையா வசனங்கள் இருக்குது. அந்த என் தேவன், முதல் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் யார்? என் தேவன். அதுக்கடுத்து சொல்றாரு, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. எல்லாம் சொல்லுவோம், ஐஸ்வர்யத்தின்படி. அப்ப என் தேவன் யார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு சாதாரணமான ஓட்டாண்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாதவர் நினைக்கிறீங்களா? அவரால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த தரித்திரத்தை எப்படி மீண்டு வர போகிறோன்னு நினைக்கிறீங்களா? இந்த வியாதியிலிருந்து எப்படி மீண்டு வர போகிறோன்னு நினைக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அது என்ன தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அப்படின்னா, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அந்த பாஸ்டருக்கு அந்த கதவை திறந்து காமிச்சார் பாருங்க, என் மகளுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன் பாஸ்டர் அப்படின்னு. கல்யாணம் ஆயிடுச்சு, பிறக்கிற குழந்தைக்கு பேரனுக்கு எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணிட்டார் பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்? ஆனால் நான் சொல்லுகிறேன், அவரை காட்டில் நம்முடைய தேவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சந்ததிகளை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நம்ம நீ பார்த்துட்டு இருக்கோம், அடுத்து நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் நான் அப்படின்னு. அப்போ அந்த அளவு பார்க்குறவர் தான் நம்முடைய தேவன். உலகத்தின் தகப்பனே அப்படி பார்க்க முடியும்னா நம்முடைய தேவன் எவ்வளவு மகா பெரியவர் பாருங்க. அவர் சொல்றாரு, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ ஆண்டவர் ஐஸ்வர்யவான் உள்ளவரா இல்லையா? இந்த வசனத்திலிருந்தே கண்டுபிடிக்கலாம். அவர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். அதில் போட்டிருக்குது, அவர் ஐஸ்வர்ய சம்மனராக மட்டும் இருந்துட்டு உங்களை ஓட்டாண்டிய விட மாட்டார். என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் குறைவை எல்லாம் சொல்லுவோம், என் குறைவை எல்லாம். இன்னைக்கு இந்த காலை வேளையில் என்ன குறைவு இருக்குது தெரியாது. எந்த குறைவாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாவற்றையும் நிறைவாக்குறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த ஒரு குறைவு இருக்குது, இந்த ஒரு வியாதி நீங்கிட்ட நல்லா இருக்கும், இந்த ஒரு தரித்திரம் நீங்கிட்ட நல்லா இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த கடன் சுமை நீங்கிட்ட நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சு நல்லா இருக்கும், பிரிந்த உறவுகள் சேர்ந்தால் நல்லா இருக்கும், எல்லாவற்றையும் நடந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் நிறைவாய் மாறும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலேயே நிறைவாக்குவார். என்னென்னலாம் வேணுமோ அந்த கால வேளையில் அவர் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். அதனால தான் பாருங்க, நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், நல்லா கவனிங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை மாற்றி அமைக்க அவரால் முடியும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் தேவனால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்விலே வந்தாலும் அதை மாற்றி அமைக்க என் தேவனால் முடியும், நிச்சயமாகவே நடக்கும். ஆமென். அப்ப நான் சொல்லுகிறேன், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. திருப்புங்க பாருங்க, எப்பேற்பட்ட பிரச்சனைன்னு வந்தோடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இனி ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இன்று ஒரு 3 ஆதாரங்களை காண்பிக்கிறேன். 3மே, ஒன்று வியாதி பிரச்சனை, இன்னொன்று தரித்திரமான சூழ்நிலை, இன்னொன்று பஞ்சம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன அப்படின்னா, தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு எப்போதுமே நன்மைகளை செய்கிற தேவன் என்பதை இன்று நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் பாருங்க. அதனால தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதனால தான் பிரச்சனை வராதுன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன சொல்லணும், நான் பிரச்சனை இல்லாத ஒரு இடம் எது தெரியுமா? பரலோகம் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், போய் அங்கே போய் சேர்ந்துடலாம், நிம்மதியாக இருக்கலாம் பரலோகத்தில். அதனால தான் கர்த்தர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தேன்னா நான் மட்டும் ஜெயித்தேன் இல்லை, உங்களுடைய சார்பாக நான் ஜெயித்திருக்கிறேன். இப்போ நீங்களும் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்றாரு பாருங்க. அப்போ அவருடைய உதவி நம்மளுக்கு எப்போதுமே வேண்டும். எந்த இயேசுவே வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு தோல்வி தான் பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வேற மாதிரி விகாரமாக தோன்றுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, என் தேவன்
இந்த பிரச்சனையை மாற்றி அமைக்க அவர் வல்லவர். எதுதான் விசுவாசம் பாருங்க. இன்னைக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் போதும். ஆனால் நான் 3 சோறை வடிஞ்சிருச்சுன்னு வேற காட்டுறேன். ஆனாலும் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, இல்லை 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 அப்படிலாம் இருக்காது, கஷ்டம்னா கஷ்டம்தான் இருக்கும், வியாதினா வியாதி தான் இருக்கும், அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இந்த வேதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இதை உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். ஆனால் ஒரு சோறு பதமே போதுமான ஒன்றுனா, நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது ஒன்றை நிரூபிக்க கிட்டத்தட்ட 3 ஆதாரங்கள் தேவை என்று வேதம் போதிக்கிறது. நான் இந்த 3 ஆதாரங்களையும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன் மாறும். இது நடக்காது நீங்கள் சொல்லலாம், நான் சொல்கிறேன் நடக்கும். இதெல்லாம் இந்த வியாதி பிரச்சனை மாறாதுங்க நீங்கள் சொல்லலாம், நான் சொல்கிறேன் இன்னைக்கு எடுத்து காண்பிக்கிறேன் வியாதி பிரச்சனை மாறும். தரித்திர பிரச்சனை மாறாது நீங்கள் சொல்லலாம், நான் சொல்கிறேன் தரித்திர பிரச்சனை மாறும். அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர் அப்படின்னா, தேவன் தான் இந்த பிரச்சனையை நமக்கு அனுப்புகிறாரா? கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனத்துக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சொல்லுவாங்க, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதையாவில் இருக்குது அப்படின்னு. யாராவது தான் நேசித்த பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அழுகட்டும் கொஞ்சம் நேரம், கரையாமையே கிடைக்கிது, கரையட்டும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு, கரையட்டும் அப்படின்னு சொல்லி கிள்ளி விட்டு ஆட்டி விடுவாங்களா? அப்படிப்பட்ட அம்மா நல்ல அம்மாவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு பேடன் இருக்கும். என்ன இருக்குன்னு தெரியுமா? பேடன்னா என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது. என்னென்னா, எப்படியாவது தூங்குச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், அப்போயாவது நான் தூங்கலாம், அந்த ஒரு நினைப்பாங்க பாருங்கள். ஒரு மணி நேரம் தூங்குனா நான் நிம்மதியாக தூங்குவேனே. சொல்லுவாங்க, கரைஞ்சிக்கிட்டே கிடக்குது பாரு பயவுல, எப்போ தான் நிறுத்துமோ நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாமே அப்படின்னு. அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு கவலை இருக்கும் பாருங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, நைஸாக என்ன பண்ணுவாங்க, அப்பாட்ட கோர்த்து விட்டு போயிடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள் அப்படின்னு, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன். இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒன்று தான் பாருங்கள். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிள்ளையும் சொல்லி விட்டு தொட்டிலே ஆட்டுற கதை இங்கேயே கிடையாது. ஆனால் அது உண்மையிலேயே அந்த அர்த்தங்கள் வேறு. நம்ம ஆட்கள் தான் அதை வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவனும் அப்படி என்று நம்புகிறார்கள். அப்படியா நம்ம தேவன் வந்து தான் பிள்ளைய ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சுன்னா எப்படி துடிக்கிறாங்க பெற்றோர்கள்? ஏன்னா அந்த பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறோம், அந்த பிள்ளைய ரொம்ப, ஏன்னா ஏன் பிள்ளை அது வந்து அப்பேற்பட்ட பிள்ளைக்கு வந்து தானே என்ன பண்ணலாம், ஏதாவது காயத்தை உருவாக்குவாங்களா? அடித்து உருவாக்குவான், இந்த தள்ளும்படி மறக்கவே கூடாது அப்படின்னு. அப்படியா பண்ண போகிறோம்? ஆனால் சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இந்த தள்ளுமணி என்ன பண்ணக்கூடாது, என்றைக்குமே சூடு வச்சு இழுத்து விட்டுருவாங்க பாருங்கள். ஆனால் உள்ள என்ன சொல்கிறது அப்படின்னா, சில மூர்க்கத்தனமான பெற்றோர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் நான் சொல்லுகிறேன், உண்மையிலேயே நல்ல பெற்றோர் நம்ம யாரை சொல்லுவோம்? நல்ல பாதையில் நடத்துகிறவங்க தான் நல்ல பெற்றோர். அவங்க மேலே அன்பு வச்சு, அவங்க மேலே கரிசனையை வச்சு, அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படி பார்த்து பார்த்து பண்ணுறவங்க தான் என்னது நல்ல பெற்றோர், நல்ல பேரண்ட்ஸ். நான் சொல்கிறேன், உலகத்தின், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் வந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அவனுக்கே அவ்வளவு விவரம் இருக்குன்னா என் தேவனுக்கு எவ்வளவு விவரம் இருக்கும். இப்போ நான் அந்த காலை வேளையில் சொல்கிறேன், முட்டாள்தனமாக யோசிக்கிறவர்கள் சொல்கிறேன், என் தேவன் நல்லவர், அவர் நன்மை மாத்திரம்தான் செய்கிறவர். ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், அதனால் நான் சொல்கிறேன், பிரச்சனை வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எங்கே போகணும்? டாப்புக்கு போயிடணும். பரலோகத்துக்கு போனால் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது, தாராளமாக போயிட்டு வாங்க. நீங்களாம் வந்து இல்லை, நான் இந்த உலகத்திலேருந்து சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் உலகத்தை ஜெயிப்பேன். நாங்கள் ஜெயிக்கிற கூட்டம். ரோமரில் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்று. நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், அதுதான் பாருங்கள். அதான் ஒரு அம்மா ஜெபம் பண்ணிச்சான் பாருங்கள். எப்போவுமே வந்து ஒரு அம்மா ஜெபம் பண்ணுவான் பாருங்கள். என்ன ஜெபம்னா, அந்த அம்மாவுக்கு நல்ல மனுஷி தான் பாருங்கள். அந்த அம்மா நல்ல மனுஷி, நல்ல காரியங்கள்லாம் செய்யும். ஆனால் என்னன்னா வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில், வீட்லேயும் சரி
சபையிலும் சரி வந்தோடனே ஒரு ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே சீக்கிரம் வார ஆண்டவரே, ஆண்டவரே சீக்கிரம் வாண்ட ஆண்டவரே, நீ எப்போ ஆண்டவரே வருவீர் அப்படின்னு. பாஸ்டருக்கு ஒரு உள்ளத்தில் மகிழ்ச்சியான், பரவாயில்லையே ஆண்டவர் எப்படா சீக்கிரம் வருவார், அவர்கிட்ட போய் இன்ப காணலாம், ஏன் ஆண்டவர் வந்து ஆண்டவரை முகமுக தரிசிக்கலாம். அந்த உள்ள நல்ல உள்ளம் பாருங்கள், நம்மளுக்கு அந்த உள்ள இருக்குதா? சரியான ஒரு உள்ள இருக்கணும். எப்போ ஆண்டவர் வந்தாலும் தரிசிக்க நம்மளால் நம்ம போகிறோம், அப்படிப்பட்ட ஒரு உள்ள இருக்கணும் பாருங்கள். ஆனால் இந்த அம்மாவுடைய என்ன அப்படின்னா, ஆண்டவரே சீக்கிரம் வரும், ஆண்டவரே சீக்கிரம் வரும்னுச்சான். இவங்க போய் கேட்டாரா, ஒரு நாள் பாஸ்டர் போய் கேட்டாரா, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா இதே சொல்லுது, அவ்வளோ உள்ளத்தில் வாஞ்சையா, சரி இந்த அம்மா என்ன தான் நினைக்கணும் அப்படின்னு போய் கேட்டால், பக்கத்தில் போய் கேட்டால் அந்த அம்மாட்ட, அம்மா ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், ஆண்டவரை நான் டக்குன்னு போய் நான் பார்க்கணும், இந்த உலகத்தின் எப்படா அவர் சீக்கிரம் வரணும், நான் சீக்கிரம் போகணும். ஏம்மா அவ்வளோ அவசரம் வந்து அப்படின்னு. அப்புறமேட்டு தான் தெரியுதா இந்த அம்மா எதுக்காண்டி ஜெபம் பண்ணியிருக்கு அப்படின்னா, உலகத்துக்கு பூரா கடனை வாங்கி வச்சுக்கிட்டு கடன்காரன் வந்து வீட்டில் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால் நீ சீக்கிரம் ஆண்டவரே, நான் சீக்கிரம் உங்களிடத்தில் வந்துடுறேன், இந்த கடனை கட்ட வேண்டிய. அப்போ தான் புரிஞ்சிச்சான், நீ என்ன தான் கதறினாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார் பார்த்துக்கோ அப்படின்னு. ஆண்டவர் எப்போ வருவாரோ அப்போ வருவார். நீ என்ன பண்ணு, ஆண்டவர் வாருன்னு கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார். நீ போகணுன்னாலும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், தயவு செய்து அங்கே தான் மானத்தை கப்பல் ஏற்றிட்டு வந்த, நீ பரலோகத்தையும் வந்து என்ன பண்ணாத, கப்பலை ஏற்றிடாத, அங்கே வந்துக்கிட்டு நீ அப்படி தான் இருப்ப. நீ ஒழுங்காக இங்கேருந்து என்ன பண்ண, வசனத்தை கவனித்து மனம் திரும்பி அப்புறமேட்டு என்னவா, பரலோகத்துக்கு உருப்படியாக வந்து சரி வரப்போது ராஜாவாக வரணும் பாருங்கள். நம்ம கர்த்தர் பார்க்கும்போது உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனே ராஜாவின் சந்தோஷத்திற்குள் பிரவேசின்னு சொல்லணுமா. வாங்க, கடனாளியாக வந்திருக்கிறீங்க, என் நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப பெரிய எனக்கு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கர்த்தர் சொல்லுவார், தயவு செய்து நீங்கள் வந்துடாது. அந்த பாஸ்டர் சொன்னாராம், இத்தனை நாள் ஜெபம் பண்ணீங்களே, நான் சொல்கிறேன் கர்த்தர் என்ன உங்கள் ஜெபத்திற்கு என்ன பதில் கொடுப்பாருன்னு தெரியுமா அப்படின்னாராம். என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. தயவு செய்து நீங்கள்லாம் வந்து ஒரேடியாக சாக மாட்டீங்க, ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு தான் சாவீங்க. அந்த அம்மா நெஞ்ச பிடிச்சிருச்சு, ஐயோ அப்போ அப்படின்னு. தயவு செய்து ஆண்டவரை நேசி இந்த உலகத்தில் என்ன பண்ணு, தரித்திரமான சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்க அவரால் முடியும். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம். அதனால பாருங்கள், மக்கள் மனசில் ஆண்டவர் யாருன்னா, அவர் நம்மளை உதவ மாட்டார், அவர் ஒன்றுக்கும் உதவாதவர். நாம் என்ன பண்ணியிருக்கோம், கிறிஸ்தவ ஜீவியத்தை தப்பாக சூஸ் பண்ணியிருக்கோம். இது இருந்தாலே பிரச்சனை தான் வரும், இது இருந்தாலே போராட்டம் தான் வரும் அப்படின்றாங்க. ஆனால் போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர் என்பதை என்ன பண்ணலை, அவங்களுக்கு தெரியலை. அதனால தான் இந்த ஜெபங்கள் பாருங்கள். ஒரு சிஸ்டர்கிட்ட ரீசெண்டாக போய் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஆவியானவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க பாருங்கள், அவங்க சொன்னது எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு பாருங்கள். அது ரொம்ப ஒரு கவலைக்குரிய காரியம், பெரிய சர்ச்சு, ஆனால் பாருங்கள், ஆனால் தேவனை பற்றி ஒரு என்ன இல்லை, அறிவு இல்லை. நான் சொல்லுறேன், இங்கே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். உண்மையிலே நான் நினச்சேன் பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. இல்லை, வேதத்தை குறித்து ஒரு அறிவுன்றதே இல்லை பாருங்கள். அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு பாருங்கள். நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டே இருக்கிறேன் ஆவியானோட அபிஷேகத்தை. ஆவியானோட அபிஷேகத்துக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போவே விசுவாசிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போவே பிலீவ் பண்ணுறீங்களா ஆவியானவரை? தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் கண்ண கடவன். நீ தாகமாக இருக்கிறியா, அவ்வளோதான். அந்த தாகம் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், மோந்து பானையில் தண்ணி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பானையை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு, இந்த கிறிஸ்தவர்கள் அப்படியே செய்கிறாங்க பாருங்கள். பானையை முன்னாடி வச்சுக்கிட்டு, ஆண்டவரே தாகமாக இருக்குது, ஆண்டவரே குடிக்க தண்ணி கூட ஆண்டவரே தயவு செய்து ஆண்டவரே தண்ணி கூட ஆண்டவரே. உங்கள் முன்னாடி என்ன இருக்குது, குடம் இருக்குது, குடத்துக்குள்ளே தண்ணி இருக்குது. தாகமாக இருந்தால் யார் மோந்து குடிக்கணும், தாகம் உள்ளவன் எவனோ வந்து மொந்து கொள்ள கடவன் போட்டு சுற்றி அந்த குடத்தை சுற்றி உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே தயவு செய்து ஆண்டவரே, எனக்கு தாகமாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் கற்றுனா என் ஜீவன் பிரிஞ்சிடும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யான்னு. ஆண்டவர் மட்டும் அங்கே வந்தார், என்ன சொல்வார், மண்டையிலே ஒரு அடி அடிச்சு, முன்னாடி தானே குடம் இருக்குது, உள்ளே தானே தண்ணி இருக்குது, மொந்து கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன,
இதே போல தான் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே எப்போ ஆண்டவரே எனக்கு பரலோகம் செய்ய போகிறீர், எப்போ ஆண்டவரே பண்ண போகிறீர் அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் உங்கள் முன்னாடி தான் இருக்கிறாரு. தாகமுள்ளவன் எவனோ வந்து என்ன பண்ண, நீ தான் வந்து என்ன பண்ணணும், மொந்து குடிக்கணும் பாருங்கள். அதுக்கு ஒரே தான், ஆண்டவரே என்னை நிரப்புன்னு சொல்லி விசுவாச போகிறோம், ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிரப்புவார். இப்போ நான் சொல்லுகிறேன், அதனால தான் இங்கே வந்திருக்கிறவர்கள் நீங்கள் என்ன பண்ணவர்கள், பாக்கியவான்கள். நான் இப்போ கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் யோசித்தேன், ஒரு மாதிரி யோசித்தேன். ஆனால் இப்போ இன்னும் உறுதியாகிட்டேன். நம்ம சபை சரியான இடத்துல தான் வந்திருக்குது. வார்த்தையை குறித்த போதித்தங்க அறிவு கிடையாது, நான் பார்த்துட்டேன். அப்படி என்ன பாச அறிவு இல்லை அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் காமிக்கிறேன். எப்படி இருக்கிறாங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க. இந்த சபை நிறைந்து வழிகிறத நான் இனி பார்ப்பேன். நான் இனி ரெடி ஆகிட்டேன், வந்து வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு. நான் ஒரு சரி அப்படின்னு நினச்சேன். இல்லை, நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். நான் வந்து போதிக்க ஆரம்பிப்பேன் இனிமேல். அப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அதே மாதிரி தான் பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய தேவன் ஒரு ஏழை பிச்சைக்காரன் மாதிரி இருந்தால் பாருங்கள். அந்த அம்மா சொன்ன மாதிரி எப்படியாவது டேக்கா கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிடணும் அந்த அம்மா நினச்சிச்சு. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார், தயவு செய்து இங்கேயே இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா அப்படின்னு. அந்த மாதிரி பாருங்கள், நம்ம தேவனை குறித்து ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், முதலாவதாக கடனில் இருக்க மாட்டோம். இன்றைக்கி உலகம் பூரா என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனை தான் பிரச்சனையாகவே இருக்குது பாருங்கள். நீங்கள் உலகத்தில் போய் கேளுங்க, 3 பிரச்சனை தான் இருக்குது. என்னென்ன பிரச்சனை தெரியுமா, வேணால் நோட் பண்ணி வைங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. இந்த 3 பிரச்சனையை தவிர எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டாங்க. பைபிளில் இருக்குது அதெல்லாம். வந்து என்ன பிரச்சனை தெரியுமா, 1 கடன் பிரச்சனை இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். 2வது குடும்ப பிரச்சனை, 3வது வியாதி வறுமை பிரச்சனை. பாருங்கள், இதுதான் 3 காரியங்களால் இருக்கிற ஒன்று. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த 3 காரியத்தையும் மாற்ற என்னால் முடியும். அப்போ நம்ம தேவன் நல்ல தேவனா இல்லை எப்படிப்பட்ட தேவன், நல்ல தேவன். இந்த இந்த ஒரு அறிகின்ற அறிவு தான் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாகிறார்கள். ஓசியாவில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அவரை குறித்த ஒரு அறிவு இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், நல்ல ஒரு இது நடக்கும் பாருங்கள். அதனால தான் பாருங்கள், ஒரு வீடியோ கூட பார்த்தேன். நல்ல தாய்மார்கள், புத்தி உள்ள தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த குழந்தைய நான் சொன்னேன்ல கரையை விட்டுட்டு கொஞ்ச நாள் நீ பார்த்துக்கு நான் பார்த்துக்குன்னு சில சண்டை வரும். ஆனால் நல்ல தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த அம்மா இடுப்புலேயே வச்சுக்கிடுச்சு, சமைக்கவும் செய்யுது, தண்ணி பிடிச்சி மேலே வைக்கவும் செய்யுது, வீடு கூட்டவும் செய்யுது, கையிலே இப்படி வச்சுக்கிடுச்சு பாருங்கள் அந்த அம்மா. நான் நினச்சேன், அந்த தாயினால் ஏற்கனவே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் என்ன பண்ணுது, பக்கத்துலேயே ஒரு கையில் எல்லாத்தையும் வேலையை செய்கிறாங்க. அவர் பாருங்கள், அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க அந்த ஹஸ்பண்ட்டை, அவர் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி வாட்டர் கேனை கூட திறக்க முடியல, இப்படின்றாரு அப்படின்றாரு, அந்த குழந்தை அப்படின்னுது இப்படின்னுது. அவங்க அந்த அம்மா வந்து இந்த குழந்தைய வாங்கிட்டு வெறும் ஒரு கையால் கடன் திறந்து இந்த கொடுத்துட்டு போயிடறாங்க. அவர் இப்படி பார்க்குறாரு. ஏன் தெரியுமா, அதனால தான் ஒரு தாயினால் பிள்ளையை என்ன பண்ண முடியும், எந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியும். அப்போ நம்ம தேவன் அதை விட பெரியவன். அந்த தேவன் தாய் உள்ளத்திற்கும் மேலான நம்மளை அன்பு செலுத்துகிற தேவன் பாருங்க. அப்போ அந்த தேவன் என்ன பண்ண மாதிரி உங்களை எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்க கரைஞ்சிக்கிட்டே தெரியல, என்ன பண்ண மாட்டார், தூக்கி தூர போட மாட்டார். கொஞ்ச நேரம் வாயை மூடு. சில பேர்லாம் கோவம் வந்துச்சு என்ன பண்ணுவாங்க, பிள்ளையை போட்டு சப்பு சப்புன்னு 4 வாயிலே. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அடித்தா என்ன பண்ணும், அழுகுன்றது அறிவு இருக்காது பாருங்க. ஆனால் வேணும்னே அடிப்பாங்க, சப்பு சப்புன்னு உழுகும். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனே இல்லை. அழுகிறியா, இன்னும் அழுகு. தரித்திரமாக இருக்கா, இன்னும் தரித்திரத்தை தரேன் அப்படின்னு இல்லை. பிரச்சனை எழும்புகின்ற நேரத்தில் அவர்தான் எல்ஷடாய் தேவன், போதுமானவருக்கும் சர்வ வல்லவர் தேவன், எல்ரோயி. எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார், எல்லாவற்றிலும் பெரிய தேவன். அவர் வந்து பிரச்சனைகள் எழும்புவதற்கு முன்பாகவே யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாሎም, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா, எல்லாவற்றிற்கும் எல்லாமே இருக்கிற தேவன். பிரச்சனை எழும்புறதுக்கு முன்னாடி அதற்குரிய தேவைகளை சந்திச்சு வச்சுட்டு தான் உங்களை இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள் அழைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் 3 காரியங்களை காண்பிக்கிறேன் என்று சொன்னேன், காண்பிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 17.
1 ராஜாக்கள் 17:1 பாருங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடனே ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றில் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பெரிய மழையும் கிடையாது, பனியும் கிடையாது, எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட போகுது. கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. பாருங்க, இங்கே யாருக்கு சொல்கிறாரு? யாருக்கு? எலியாவுக்கு சொல்கிறார். எலியா யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யார்? அது கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன வரலாம்? பிரச்சனை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவர் பாஸ்டரு, அவருக்கு என்ன இல்லைங்க. ஊழியத்தை நடத்துகிறவங்களுக்குலாம் என்ன வரும்? மிகப்பெரிய சவால் இருக்கும். எத்தனை சவால் இருக்கும் தெரியுமா? எத்தனை எதிர்ப்புகள் இருக்கும் தெரியுமா? இந்த பைபிள் ஸ்டடியிலலாம் ஆரம்பித்தோம் சாம்பல் புதன்னு, எத்தனை கால் வந்துச்சுன்னு தெரியுமா? சில பேர் நல்லதாக சொன்னாங்க, சில பேர் என்ன சொன்னாங்க, இதை நீ எடுக்கவே கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் நான் தான். ஏன்னா அங்கே இருந்தால் நான் என்ன பண்ணேன், வந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். உண்மையை சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் பாருங்கள், நான் தைரியமாக நின்று பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா யார் எங்களை நியமித்தது? தேவனாகிய கர்த்தர். ஒரு போதகரே அப்படி இருக்கிறார் பாருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இதை பேச வேண்டும். சத்தியத்தை என்ன பண்ண வேண்டும்? பேசித்தான் ஆக வேண்டும். பாருங்க, அது எங்கே இருக்குது வேதத்தில் கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு? பபன்றார். சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறார் பாருங்க. இப்போ நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களுக்கு என்ன வரலாம் பிரச்சனை? இதெல்லாம் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், இதை விட எத்தனையோ இருக்குது. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் பாருங்க. எத்தனை இருந்துச்சு, எத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி தான் இங்கே நிற்கிறேன் நான். ஆனாலும் ஒருவரால் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. ஒருவனும் உண்மையில் கை போடுவது இல்லை. கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. நீங்கள் பாருங்க, ஊழியக்காரனுக்கு முதலாவது பிரச்சனை வருது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியக்காரனால என்ன இருக்காது, பிரச்சனை இருக்காரு, அவங்க எப்படினாலும் சமாளிச்சுக்கிடுவாங்க. இல்லை 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 இல்லை, பிரச்சனை எல்லாத்துக்குமே தான் இருக்குது. அப்போ பிரச்சனை நேரங்களில் எப்படி நாம் எதிர்கொள்ளுகிறோம் என்பது தான் கேள்வி. இங்கேயும் ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வருது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கீழ்ப்படுகிறார். அதனால தான் இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராருனாலும் இருக்கட்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். அதனால தான் நான் சொன்னேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ தேவன் ஐஸ்வர்ய சம்மனர். யாருக்கு? விசுவாசிகளுக்கும் சரி, ஊழியக்காரருக்கும் சரி, பெரிய ஊழியக்காரருக்கும் சரி, சின்ன ஊழியக்காரருக்கும் சரி, யாராக இருந்தாலும் நம்முடைய தேவன் பொதுவானவர், போதுமானவர், மிகவும் அதிகமான தேவன். பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குறைவை நிறைவாக்க அவரால் முடியும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். பாருங்க, போய் அப்படின்றான். இவனும் கேரித்தாற்றண்டையே தங்கியிருந்தான் என்று வாசிக்கிற 5வது வசனம். இப்போ 6 பாருங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும். விடியற் காலத்தில் என்ன நடக்குது? அப்பமும் நல்ல ஒரு ஃபுட்டை தராங்க பாருங்க. பாருங்க, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் என்றைக்குமே இந்த நாங்கள் வேலை பார்க்கும்போது சில சமயங்களில் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, காலையில் என்ன நடக்கும், எப்போவுமே டிஃபன் தானே கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகும்போது, அந்த ஹோட்டல் போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, வெரைட்டியாக காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான, அது என்ன சொல்லுவாங்க, ஈரல், இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க பாருங்கள். காலையிலேயே அது உடம்புக்கு நல்லது என்று அவங்க வச்சுருந்தாங்க. காலையிலேயே இது வரைக்கும் நாங்கள் காலையில் அப்படிப்பட்ட இதெல்லாம் நாங்களாம் சாப்பிட்டது கிடையாது. எந்த ஹோட்டல்லையும் இட்லி வச்சுருப்பாங்க, தோசை வச்சுருப்பாங்க, வெரைட்டி ஃபுட்டு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் காலையில் அங்கே போய் நாங்கள் கேட்குறோம், என்ன சார் இது இப்படி வச்சுருக்குறீங்க? உண்மையிலேயே காலையில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சார் அப்படின்னாரு.
எனக்கு ஆச்சரியம், என்ன சார் இதை போய் எடுத்தா? வெறுவத்தில் எடுக்கும்போது இந்த ஈரல் என்ன பண்ணால் குடல் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றும். அது மட்டும் கிடையாது, இதை நீங்கள் சாப்பிட்றதுனால என்ன நடக்குது தெரியுமா? நிறைய நன்மைகள் நடக்கிறது. பாருங்கள், நம்முடைய கர்த்தர் ஏதோ ஒரு சரி நம்ம பையன் எங்கேயோ பஞ்சத்தில் வந்துருச்சு, இந்த என்ன பண்ணலாம், பழச்சிப்போ அது அப்பத்தை தூக்கி போடுப்பா, தேவதூதன் கபிரியேல் நீ என்ன பண்ணு, அப்பத்தை அவனுக்கு அங்கேருந்து தூக்கி போடு, கேட்சுன்னு சொல்லி அவன் பிடிச்சிக்கிடுவான் அப்படின்னு. இல்லை 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 இல்லை, நம்முடைய தேவன் பாருங்கள், நம்ம மேலே அக்கறையாய் உள்ள தேவன் வந்து காலையிலேயே அவனுக்கு என்ன பண்ணுறாரு, வெறும் என்ன பண்ணலாம், அந்த காலத்தில் அப்பமும் ரொட்டியும் மட்டும்தான், ரொட்டியை தூக்கி போடு சாப்பிட்டு கிளம்பட்டும் இந்த மாலு அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, யார் அவன், யாரை நம்பி வந்தவன்? கர்த்தரை நம்பி வந்தவன். நான் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் கர்த்தரை நம்பி வந்தவர்கள் நான் சொல்லுகிறேன், ஒரு பொழுதும் உங்களுடைய ஊழியமும் சரி நீங்களும் வெக்கப்பட்டு போவே இல்லை. ஆமென். ஒரு ஊழியக்காரனுடைய போஷிக்கிறத பாருங்கள், தேவன் போஷிக்கிறது. ஏன்னா யாருக்கு அவன் வேலை செய்கிறான்? கர்த்தருக்கு வேலை செய்கிறான் பாருங்க. இவன் கொடுக்கும்போது கர்த்தர் சொல்ல, அவர் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை. என்ன மாதிரி இது பாருங்க அந்த ஊழியக்காரனுக்கு. அப்போ நான் சொல்லுகிறேன், அவன் நினச்சிருக்கலாம் பாருங்க, சரி ஆண்டவர் நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருந்தால் ஏதாவது கறியோ சமையோ சமைச்சு சாப்பிட்றலாம். இங்கே கேரி தாற்றுங்கண்ட வறண்ட நிலை, ஏற்கனவே பஞ்சகாலம். நான் சொல்கிறேன், பஞ்ச காலத்தில் எங்கே இருந்துங்க இறைச்சி வருது? நான் கேட்குறேன், பஞ்சம்னா இருக்கிற இறைச்சியும் அப்பமும் ஜாக்கிரதையாக வச்சுருப்பாங்களா, அதுவும் ஒழிச்சு வச்சுருப்பாங்களா, இல்லை திறந்த மேனிக்க போட்டிருப்பாங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கொரோனா காலத்தில் எவ்வளோ பஞ்சம் வந்துச்சு. கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் ஸ்டாக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா இல்லையா? இருக்கட்டுங்க எல்லாமே கீழே கிடக்கட்டுங்க எல்லாம் யாராவது அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை, ஒரே ஓட்டம். இந்த சென்னையில் வெள்ளெல்லாம் வந்தப்போ என்ன பண்ணாங்க, ஒருத்தர் தான் சொன்னார், எனக்கு வெளில போகிறேன்னு சொன்னால் அப்பயே என்ன பண்ணுறேன், ஓடி போய் கடையில் இருக்கிறத பூரா அள்ளிட்டு வந்து என் வீட்டில் ஸ்டாக் பண்ணிட்டேன் பிரதர் அப்படின்னு. அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் எந்த கவலையும் இல்லை, நாங்கள் வாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அந்த கடையில் போய் இன்னொருத்தர் கேட்டாராம், எங்கள் ஐயா கொடுங்க அப்படின்னா, இப்போ தான் எல்லாத்தையும் ஒருத்தர் வாங்கிட்டு போனார் அப்படின்னு. பாருங்கள், அப்போ ஒரு பஞ்ச காலங்கள் நேரிடும் போது என்ன நடக்குது? பதுக்கி வைக்கிற கூட்டமாக இருக்குமா, இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்குற கூட்டமாக இருக்குமா? உண்மையிலே அப்படி தான், இது உண்மை. அப்போ அந்த காலங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, பதுக்கி வச்சுருப்பாங்களா இல்லை எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எடுத்து உள்ள சேஃபாக வச்சுருப்பான். அப்போ காகம் எங்கேருந்து இதை தூக்கிட்டு வந்துச்சு? இறைச்சியும் அப்பமும். நிறையா இருந்தால் சரி எங்கேயோ வெளியே வச்சுருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இது ஒரு பஞ்சகாலம். பஞ்ச காலத்தில் அதுவும் சரி, நம்ம யோசிச்சு பாருங்களேன், எவனோ ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், சாப்பிட்டதை பிடிங்கிட்டு வந்துட்டு காலையில் கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு. இது மாதிரி வேதம் போட்டிருக்குது. 7ஆம் வசனம் பாருங்கள், தேசத்தின் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின் அந்த ஆறு வற்றி போயிட்டு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, இப்போ சில நாள் அந்த வார்த்தையை பாருங்கள், சில நாள் வரைக்கும். அப்போ சில நாள் வரைக்கும் காலையிலையும் இறைச்சியும் அப்பம் கிடைக்குது, சாயங்காலமும் இறைச்சியும் அப்பமும் கிடைக்குது. ஒரு நாள் சரி 2 நாள் சரி, சில நாட்கள் எங்கேருந்து இந்த காகத்துக்கு கிடச்சிருக்கோம்? நான் சொல்கிறேன், ஆண்டவரால் எதை வேணாலும் உருவாக்க முடியும். ஆமேன். பஞ்சகாலமாகட்டும், நம்முடைய ஆண்டவருக்கு பஞ்சகாலம்லாம் ஒன்றுமே ஒரு பொருட்டே கிடையாது, அதுவே கிடையாது. அவரால் என்ன பண்ண முடியும்? இறைச்சியை உண்டாக்க முடியும். உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷனை உண்டாக்க அவரால் முடியும், உங்களால் முடியாது. அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நம்பி கேரி தாற்றங்கண்டைக்கு இப்போ உட்காந்துருந்தான். அந்த கேரி தாற்றண்டையில் என்ன நடந்துச்சு? தேவன் சொன்ன மாதிரியே போஷித்தார். வேதம் சொல்லுது, நீதிமான் அப்பத்துணிக்கு இறந்து ஒரு நாளும் கண்டதில்லை. ஒரு நாளும் அலைந்து திரிய மாட்டான். அவன் வந்து என்ன நடக்கும் தெரியுமா? அலைந்து திரிய மாட்டான். இவன் அலைய வேண்டியதில்லை, இருக்கிறவன் அலைந்து கொண்டு வந்து, நீங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளையா, நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு போவான் பாருங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்குது. நாங்கள் அந்த ஊழியத்துக்கு இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் போவோம் பாருங்கள், காலையிலேருந்து சாப்பிடாத சூழ்நிலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல. காலையிலேருந்து நாங்கள் ரெண்டு நாள் சாப்பிடல. எப்படி இருக்கும் பாருங்கள். நாங்கள் சாயங்காலம் அந்த கிறிஸ்மஸ் வர டைம்
அந்த கிறிஸ்மஸ் என்ன பண்ணுவோம், வீடு வீடாக போய் நாங்கள் பண்ணுவோம் தெரியுமா. நான் தான் அன்றைக்கி கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் வேறு நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து எத்தனையோ நாட்கள்லாம் போட்டிருக்கேன். இந்த என்ன பண்ணுவானா, இந்த எல்லாம் வச்சு டைட்டாக இறுக்கி விட்ருவாங்க பாருங்கள். இது ஏற்கனவே ஹீட் ஆகிரும் இந்த உடம்பு வந்து பாருங்கள். இந்த இடம்லாம் ஹீட் ஆகி தண்ணி தாக எடுக்கும், தண்ணி தான் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கேயும் என்ன பண்ணிடுவாங்க, மாஸ்க்கை இழுத்து போட்டுருவாங்க மாட்டுக்கு. எல்லா இடத்துக்கும் தெருவாக போய் பிரசங்கம் பண்ணுறோம், பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் நான் தான் போட்டிருக்கேன். நடக்கவும் முடியாது, பெரிய ஷூவை வேறு மாட்டி விட்ருவாங்க, இவ்வளோ வேறு ஃபேண்ட் இருக்கும், உள்ளே சுற்றி இங்கே தலானி வேறு இருக்கும், பெருசாக ஒரு இது பாருங்கள். ஏற்கனவே சாப்பிடாத வேறு சூழ்நிலை அது வந்து. எனக்கெல்லாம் பசினா பசி, அவ்வளோ பசி. ஏன்னா அவர்கிட்டே இல்லை, நானும் அப்போ வேலை பார்க்கல, படித்து முடிச்சிருக்கேன். இந்த காலங்களில் படித்து முடித்தோன்னே சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போனதுக்கப்புறம் திரும்ப வந்து கொஞ்ச நாட்கள் இருந்தேன். அந்த கொஞ்ச நாள் டைமில் இது நடந்துச்சு. நானும் போய் எந்த சாப்பாடும் எங்களுக்கு இல்லை. ஒரு 4-5 பேர் இருந்தோம். 4-5 பேர் என்ன பண்ணோம்னா, தண்ணி தான் இருக்கும், தண்ணியை குடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். நாங்கள் வந்து உட்காந்துருந்தப்ப எய்த்தாப்பில் இது வரைக்கும் பேசவே மாட்டாங்களாம் பாருங்கள். அந்த அம்மா பேசாதவங்க. அந்த அம்மா அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறவர், எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் சர்ச்சு நடந்துகிட்டு வரவே வராதான். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு போட்டு நான் போகிறேன். அந்த அம்மா இங்கே வாங்க, கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க கூப்பிடுங்க, கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க கூப்பிடுங்க அப்படின்னாங்களாம். உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெளியிண்டு, ஐயா நான் காலையில் என்னன்னு தெரில, உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு நினச்சேன், இந்தாங்க இந்த ஒரு 3 பேக்கில் ஃபுல்லாக லட்டு இருக்குது, இந்த லட்டை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பசியில் இருக்கிறவன் யார்? நான். என் கையில் கொடுத்தாங்க. இந்த இந்த சுற்றி இருக்கிற பையன் பூரா நல்லா சாப்பிட்றாங்க. என்னை என்ன பண்ணிட்டாங்க, லாக் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள். ஆண்டவர் உண்மையிலே போஷிக்கிறவர். போகும்போது சொல்லிட்டு போன ஒரு வார்த்தையை, அவர் நிச்சயமாய் தம்மை நம்பிக்கொள்ளுகிறவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். எந்த வியாதியும் எந்த வறுமையும் நம்மளை அணுகாது. நிச்சயமாக மாற்றி அமைக்க அவரால் முடியும் சொல்லிட்டு போனோம் பாருங்க. அந்த தெருபுறம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, எதை சாப்பிட்றது எதை சாப்பிட்றது இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு வந்தார். கடைசியாக நான் அந்த மாஸ்க்கை என்னால் முடியலையா, நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி மாஸ்க்கை கழட்டி உள்ளே ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனாங்க. 2 நாள் சாப்பிடாத, 2 நாளுக்கு உரியதையும் சேர்த்து 3ஆவது நாள் சாப்பிட்டேன் நாங்கள். ஆமென். பஞ்சம் வரலாம், பட்டினி வரலாம், ஆனால் நம்மளை ஒரு நாளும் பஞ்சத்துலையும் பட்டினிலையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் விடவே மாட்டார். இங்கே இவனை பாருங்கள், ஒரு நேரம் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வரலாம், ஆனால் சில நாட்களுக்கு எப்போதுமே கர்த்தர் அவனை கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்குறான். இன்னும் பஞ்சம் முடியலை, சரி ஒரு வாரம் இப்படி போச்சுட்டே இருந்தார். இப்படியே போச்சா என்ன வரும், சோம்பேறி ஆயிடுவான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அடுத்த இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறார் பாருங்க கர்த்தர் வந்து. 10ஆவது வசனம் பாருங்க, 9ஆவது வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். 10ஆவது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். இவர் பாருங்க, தேவன் சொன்ன மாதிரியே விசுவாச போறாரு. இப்போ அந்த அம்மாவுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. ஏன்னா உலகமே என்ன ஆகுது, பஞ்சத்தில் கிடக்குது. இப்போ இவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. 12ஆவது வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, அவள்கிட்ட உண்மையை சொல்கிறா பாருங்க. என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, நாங்களே சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், சாக போகிறோம். இதுதான் நடக்க போகுது. என் வீட்டில் பஞ்சம், ஒரு பிடி மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் பாருங்க, தேவன் வெறும் அதான் சொல்கிறேன், ஊழியக்காரர்களை மட்டும் போஷிக்கிற தேவன் இல்லை, தன்னை நம்புகிற யாவரையும் போஷிக்கிற தேவன். இவருக்கு ஒரு அற்புதம் செஞ்ச மட்டும் இல்லை, அவளுக்கு என்ன பண்ண போறாரு, அற்புதத்தை செய்ய போறாரு. இப்போ உள்ள தீர்க்கதரிசி அனுப்புறாரு. இவர் சொன்ன மாதிரியே இப்போ அவன் என்ன சொல்றா பாருங்க, 12ஆவது வசனம். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன்.
2 விறகு கூட என்னால் வாங்க முடியல, 2 விறகு இருக்குது, அந்த 2 இது கரெக்டாக இருக்குங்கய்யா, சாப்பிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சாக போகிறோம். ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது அப்படி. நான் சொல்கிறேன், வந்துச்சுனாலும் தேவன் மாற்றி அமைக்க வல்லவர். ஆமென். இதெல்லாம் விசுவாசிக்கணும் பாருங்கள். இந்த காலை வேளையில் வரவே விட மாட்டார். இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான், முடிய போகுது, இனி நம்ம எழும்ப முடியாது, இந்த காரியம் மாறாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரர் அங்கே இடத்துல வருகிறாரு. ஊழியக்காரன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறத பாருங்க. என்ன மரியாதை கொடுக்குறா, கொண்டு வா அப்படின்றாரு. ஆனால் இவ உண்மையை சொல்றா. 13 வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நொந்து போய் கிடக்கிற ஒரு மகளுக்கு, சாக போறேன் அவ்வளோதான், நான் ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷி தான், ஆனால் என் குடும்பத்தை அவர் என்ன விட்டாரு, எத்தனை எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஓடி இருக்கும் பாருங்க. எண்ணங்கள் அவளை கைவிட்டாரு, முடிஞ்சிச்சு, இனி நடக்காது, இது வைக்காது, அவ்வளோதான், உலகமே பஞ்சமாக இருக்கும்போது நானே 2 விறகு பெருக்கிட்டு வரேன். இதையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அப்பத்தை கேட்குறாரு. இதெல்லாம் நியாயமா, இவரெல்லாம் ஒரு ஆளா, என்ன வேணாலும் பேசியிருப்பா பாருங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அந்த ஊழியக்காரன் பாருங்க சொன்ன நிமிஷத்தில் அப்படியே கீழ்ப்படுகிறார். அவர் சொல்றா, பயப்படாதே. வாசிப்போம், நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும். என்ன மாதிரி ஒரு லூசாயா நீ, அந்த அம்மா நினைச்சிருக்கான். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஒரு பிடி மாவு இருக்குது கொஞ்சம் கலசத்தில், அந்த ஒரு பிடி மாவு என்னத்துக்கையா வரும், அதையே நாங்கள் பிச்சு பிச்சு சின்னதாக போட்டு சாப்பிட்றேன்னு இருக்கோம். அதில் உமக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்னது, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும். என்னயா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசு. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், ஏயா உனக்கு புரியுதா புரியலையா, நீ ஊழியக்காரனா, உண்மையிலேயே உனக்குலாம் ஞானம் இருக்குதா, கேட்டிருப்போமா கேட்க மாட்டோமா. இன்னைக்குள்ள ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பாக யார் அவர் இப்படி போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நானே திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு விடி ஒரு தான் இருக்குன்னு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் பாருங்க, இவ அதை நம்புகிறாள், விசுவாசிக்கிறாள். என்ன வார்த்தை சொல்ல பாருங்க, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆனால் அவள்கிட்ட இருக்கிறது கொஞ்சம், இது மாறாது, இது நடக்காது. ஆனால் கர்த்தர் இவனுக்கு சொன்ன மாதிரியே இவன் போய் சொல்கிறான், அப்படியே நடக்குது. இவனுக்கும் கூட டவுட் இருந்திருக்கலாம், எனக்கு டவுட் இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் இவன் என்னடா ஒரு கலசம் ஒரு கொஞ்சம் என்ன இருக்குன்றா, ஆண்டவர் எப்படி இவர்கிட்ட போய் என்னை அனுப்புகிறாரு, என்ன இது நடக்க போகுதுன்னு தெரியல. 2 பேருக்குமே இப்போ என்ன புரியாத புதுராத்தான் இருக்குது. இப்போ பாருங்க 14, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. அவ அடைய கொண்டு வந்து வைக்கிறா. இப்போ என்ன நடக்குது பாரு, நீ கொண்டு வந்த தேவனுடைய வார்த்தையின்படி நீ செஞ்ச, அதனால என்ன நடக்கும், உன் இடத்துல மலை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். என்ன மாதிரி பாருங்க. இப்ப 15 வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பிரைஸ் காட். என்ன மாதிரி இது பாருங்க. அங்க அன்னைக்கு நடந்தது வேற, ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நடந்தது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்த்தீங்களா? அதனால தான் கொஞ்சம் நின்று நிதானித்து வாசிங்களேன். திரும்ப வாசிங்க இந்த 14 வசனத்தை. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா பானையில் என்ன இருக்காதான், மா செலவழிந்து போகாது. ஆனால் அவ என்ன சொன்னா, ஒரு வெடி. ஆனால் பானையில் மா செலவழிந்து முரண்பாடா இல்லை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸா? ஆனால் கர்த்தரால் செய்ய முடியும், கர்த்தரால் செய்ய முடியும். இன்னொன்று காரியத்தை பாருங்க, அடுத்த வாசிங்க. கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. ஐயா கொஞ்சம் எண்ணெய் தாயா இருக்குது, நீ ஊற்ற என்ன பண்ணும், ஊற்று மாதிரி
சுரந்துக்கிட்டே இருக்கும். என் தேவன் அதிசயங்களை என்ன பண்ணுவார்? உன்னிடத்துல காண பண்ணுவார். இதான் பாருங்க விசுவாசம். தேவன் சொன்னால் என்ன பண்ணணும்? அப்படியே கீழ்ப்படியணும். இப்போ அடுத்த இதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த வாசிங்க. குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 15 வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால். எல்லாம் நிறுத்தி வாசிங்க. முதல் என்னது? அவளும். நல்லா கவனிங்க. யார் அது? அவளும் அப்படின்னா அவள் கொஞ்சம் பெரியவ. இருக்கிறதுலே ஒரு இடம்னா ஏதோ ஒரு 2 சப்பாத்தி எல்லாம் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இவ அந்த காலத்துங்களில் எப்படி பண்ணால் 4-5 சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றே பெருசாக இருக்கும், 2ஆவது சாப்பிடுவாங்க. இப்போ இவ சாப்பிட்றா, எத்தனை சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பஞ்சகாலம் வேறு, ஏற்கனவே கொஞ்சம் வயிறு பசியாக கூட இருந்திருக்கும். 5-6 சாப்பிட்ருப்பாளா? நம்ம நினைப்போமே 6. இவனும் ஐயா யார்? தீர்க்கதரிசி பல வேலைகளை செஞ்சுட்டு வரும்போது பசி அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆராதனை நின்றுட்டு நீங்கள் யாராவது ஒரு சீப் எடுத்துகிட்டு நின்று பாருங்கள், கொலை பசியாக பசிக்கும் தெரியுமா? ஏன்னா உள்ளத்திலிருந்து முழு ஆவியின் பலத்தோடு அவங்க பேசும்போது அப்படி ஒரு பசிக்கும். அதெல்லாம் இவனுக்கும் என்ன நடந்திருக்குது? இவனும் சாப்பிட்டான். அடுத்த ரொம்ப முக்கியமான என்ன அவசரம்? அவள் வீட்டாரும். அப்படியே நிறுத்திடல, 3 பேரையும் சேர்த்து அநேக நாள் என்ன மாதிரி இது பாருங்க. கொண்டு வந்தது கொஞ்சம் முடிய போகுது, அவ வாழ்க்கை முடிய போகுது நினைச்சா, சாப்பிட்டு சாக போற நினைச்சா, ஆனா கர்த்தர் அங்க அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். புதிய ஜீவன் உண்டாகிறது. சாக போற நினைத்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஒருவேளை நீங்க இந்த காலை வேளையில அப்படி யோசிச்சீங்கன்னா, நான் சொல்லுறேன், சாகிற போற தருவாய்கள் சில நிறைய காரியங்கள் இருக்கலாம். அந்த காரியங்களை தேவன் மீண்டும் என்ன பண்ணுவார்? உயிர் பெற்று எழும்ப செய்வார். அந்த காரியங்கள்ல எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். நீங்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க காரியங்களை கூட அவர் என்ன பண்ண முடியும்? அவரால் நடக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும். நான் சொல்லுவேன், நீங்க இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் நீங்க சாப்பிட்டு திருப்தியாகி எல்லார் இதிலையும் நன்மையா இருப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசிக்கிறீங்க, அதெல்லாம் நடக்குமா? நடக்கும் நிச்சயமா. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? அனுப்பின காரியமாய் வாய்க்கும். இவ அதை விசுவாசிச்சா அது அப்படியே நடந்துச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசித்தால் பெரிய காரியங்களை நடக்கும் பாருங்க. இப்ப இவ பாருங்க, இவ தான் அந்த இதை எடுத்து கொடுத்து எல்லாவற்றையும் பண்ணா. இப்ப ஒரு காரியம், ஒரு மாறுதலாக நடக்குது. அது என்ன அப்படின்னா, 17 பாருங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்ரீயின் மகன், எல்லாம் சேர்ந்து அவசியமா, வியாதியில் விழுந்தான். அவருடைய சுவாசம் போகும் மட்டும் அவருடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்குது. ஐயோ, என் பிள்ளை மரிச்சு போயிட்டாலே அவன் நின்றாங்க. ஆனால் இவனுடைய நினைப்பு என்ன? ஆண்டவரே, நீர் தான் இதை பண்ணீரா, தயவு செய்து. அதான் சொல்ல, பிள்ளைன்னு சொல்லிவிட்டு தொட்டிலே ஆட்டி விடுற கதை கிடையாது. இங்கே கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, பிள்ளை என்ன பண்ணிடுச்சிங்க இடத்துல? தேவன் தான் எடுத்தார் எதாவது போட்டிருக்குதா? நல்லா கவனிக்கணும் பாருங்க. இவனுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு? ஒருவேளை தேவன் தான் என்ன பண்ணியிருப்பாரோ, இதை பண்ணியிருப்பாரோன்னு ஊழியக்காரனுக்கு கூட அந்த டவுட் வருது பாருங்க. ஆனால் நம்முடைய தேவன் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவர். நானோ மனுஷனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க. அப்போ உடனே இவர் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணோடனே திரும்ப அவனுடைய ஆத்மா மறுபடியும் அவனுக்குள்ள வந்துச்சு, ஜீவன் உண்டாயிருக்கிறது. நான் சொல்கிறேன், ஒருவேளை பிறக்க போகிற குழந்தைகள ஒரு ஜீவன் இல்லாத நிலைமை போல தெரியலாம், அது டாக்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் ஜீவனை கொடுக்கிற தேவன். ஆமென். ஜீவனால் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். எந்த பிள்ளையுடைய பிரச்சனைகளை, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் ஜீவனால் நிரப்பி அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். மாற்றி அமைப்பார், தொழிலை மாற்றி அமைப்பார், உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பார். அவர்தான் நம் தேவன். அதனாலதான் படிச்சா என் தேவன். எல்லாம் சொல்லுவோம் என் தேவன், என் தேவன் நல்லவர். எல்லாம் சொல்லுவோம் என் தேவன் எனக்கு நன்மையும் கிருபையும் மாத்திரம் செய்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எனக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு, என் குடும்பத்திற்கு இன்று முதல் நன்மையான காரியங்களால் நிறைத்து என் வாழ்க்கையை, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினால், பலத்தினால், சுகத்தினால், நீடிய ஆரோக்கியத்தினால் நிறைத்து அழகு பார்ப்பார். ஆமென். இதுதான் நம்முடைய தேவன் பாருங்க. ஒரு பிரச்சனை வந்தானே விட்டுட்டு போறவர் கிடையாது, ஓடுறவர் கிடையாது பாருங்க. நின்று அதை மாற்றி அமைக்கிறவர் நம்முடைய தேவன். இப்போ பாருங்க 23. அப்போது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்ரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறப்பிக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது என்ன மாதிரி வார்த்தையை சொல்றா பாருங்க. நீ தேவனுடைய மனுஷன், உன் வாயிலிருந்து பிறக்கிறது உண்மையான கர்த்தருடைய வார்த்தை நான் நம்புகிறேன் ஆண்டவர். பாருங்க, ஒரு இதை பார்த்தோன்னே அவன் நம்புறான். ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்ன நடந்துச்சு? மா கலசத்தில் மா குறையில, எண்ணெயும் குறையில, சாப்பிட்டார்கள். ஏற்கனவே ஒரு பெரிய மிராக்கள் நடக்குது, அதிசயம் நடக்குது. இப்போ இங்கே எதுவுடனே அவருடைய எண்ணங்கள் மாறிடுச்சு பாருங்க. ஆண்டவர் இதை செஞ்சுட்டாரோ? நீ சாப்பிடும்போதே நீ பட்டினியாக இருக்கக்கூடாது நினச்ச ஆண்டவர், தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை தெரிந்து கொண்டேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த பிள்ளையை நானே எடுப்பேனா? ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை தான் கொடுத்தாரு பாருங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய விசுவாசம் இருந்துச்சு. நிச்சயமாகவே என்ன பண்ணுவார்? தூசிலும் சாம்பல் இருந்து கூட ஈசாக்கு என்ன பண்ணார்? உயிரோட எழுப்ப அவரால் முடியும். டாக்டர் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், ஆனால் தேவனால் அதை மாற்றி அமைக்க அவரால் முடியும். முடியும் முடியும் சீக்கிரத்தில் இந்த நின்று கண்ட எகிப்தியனை இனி நீ காணாதிருப்பாய். வியாதி ஒரு எகிப்தியன் மாதிரி தான், தரித்திர ஒரு எகிப்தியன் மாதிரி தான். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவரால் முடியும். அதான் வியாதி வந்து என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்க கூடாது. அதான் ஒரு அம்மா சொல்லிச்சோம் பாருங்க. ஒரு பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் எனக்கு கோல்டு பிடிச்சிருக்குது, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்குது, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னாராம். என்ன பாஸ்டர், நான் ஜெபம் பண்ண சொல்கிறேன், நீங்கள் என்ன அதான் நீங்களே சொல்கிறீங்களே, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு கோல்டு பிடிச்சனால அது உங்களை என்ன பண்ணிருச்சு? பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்தை தொட உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீ அடித்து விரட்டுன அப்படின்னா அது என்ன பண்ணிடும்? உன்னை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னாரா. உடனே இந்த அம்மா சொல்லிச்சான் பாருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒரு டக்குன்னு ஞாபகத்து வந்தேன்னு சொல்லிச்சான். பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். அந்த நிமிஷத்துலேயே அந்த பிடிச்சிருந்த எல்லாம் அந்த கோல்டெல்லாம் மறைய ஆரம்பிச்சான் பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், எந்த வியாதியும் டாக்டரோட ரிப்போர்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏற்க கூடாது. இயேசுவின் வார்த்தை தான் நாம் பிடிக்க வேண்டும். இவங்க எல்லாரும் பிடிச்சாங்க பாருங்க. குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றி அமைத்தார், ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார், சாக போகிற நிலைமையில் என்ன பண்ணார்? மீட்டு மறுவாழ்வை கொடுத்தார். அப்படி தான் நம்முடைய தேவன். இந்த காலை வேலையிலையும் நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை நடத்தி காட்டுறவர் தான் நம்முடைய தேவன். நீங்கள் நினைக்கலாம் இப்படியே போய்கிட்டே இருக்குது, நடக்குமா?
கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். கண்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் மாறும். இதெல்லாம் கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக என்று தோன்றத்தக்கதாய் நடந்து முடியும் என்று கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறேன். நீ எதிர்பார்த்துக்கிட்ட காரியங்கள் நன்மையாய் முடியும். ஆமென். அப்போ நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். ஆமென். அப்போ இன்னைக்கு பாருங்க, என் தேவன் எல்லாம் சொல்லுவான், என் தேவன். அப்போ என் தேவனை பற்றி ஒரு அறிவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், எனக்கு எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். எலியாவுக்கு அந்த அறிவு இருந்துச்சு, எல்லாவற்றையும் மாற்றி காண்பித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம் தேவனை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மளை கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன், எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எல்லாவற்றையும் இன்னைக்கு செய்து முடித்திருக்கிறார். இன்னைக்கு ஐஸ்வர்யம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லைன்னு புலம்புறத பதிலாக என்ன பண்ணணும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை எல்லாம் இம்மையிலே நிறைவாக்குவார். சொல்லணும் பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து நடத்த போறீங்க, அதற்கு காசு இல்லைன்னா சொல்லணும், என் தேவன் இதில் குறைவை எல்லாம் நிறைவாக்கி இம்மையிலே இதை நடக்க உதவி செய்வார் சொல்லணும். ஒரு காரியங்களை ஆரம்பிக்க போறீங்க, ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாட போறீங்க, அந்த ஃபெஸ்டிவலுக்கு பணம் இல்லை அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லணும், என் தேவன் இந்த காரியத்தில் குறைவை நிறைவாக்கி நடத்துவார் சொல்லி பழகணும். சொன்னா தான் என்ன நடக்கும்? அது சொல்லுவாங்க, அழுகிற பிள்ளை அழுகாத பிள்ளை. அது உண்மையிலே என்ன அர்த்தம்னா, அழுகிற பிள்ளை இல்லை, அணையிற பிள்ளை. அணையிற பிள்ளைன்னா ஐன்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்க ஒரு பிள்ளை. அழுகிற பிள்ளை வேற, அணையிற பிள்ளை. அது உண்மையான அர்த்தம் எப்படின்னா, பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்க, என்னத்தையாவது பேசிக்கிட்டு சொல்லுவாங்களே, இது வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கிறோம் அப்படின்பாங்க. அந்த மாதிரி அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்னா, அணைகிற பிள்ளை, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்குற பிள்ளை. அழுகிற பிள்ளை பால் குடிச்சுக்கணும். அதுக்கு சில நேரத்தில் அது பேச தெரியாதனால அந்த நேரத்தில் என்ன பண்ணுது, அழுகுது. அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. கொஞ்சம் வளர 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 ஏதாவது ஒன்று தேவைன்னா என்ன பண்ணுது, கரெக்டாக வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருது. நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாட்ட நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கி என்ன வேணும் இந்த காலை வேளையில், உங்கள் அப்பாட்ட நீங்கள் கேளுங்க, தைரியமாக கேளுங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீர், இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி காண்பியும். ஏசா பாருங்க, அவனுடைய மக்களுக்கு அவனுக்கு விரோதமான சண்டை நடக்குது. யாக்கோபு ஏமாத்திட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடிட்டு வந்துடுறான். திரும்ப போகும்போது சொல்கிறான், ஆண்டவரே நான் போகிறேன், அவன் என்ன பண்ணிடுவான், கொலை பண்ணுவேன்னு மிரட்டிக்கிட்டு திரியிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணீர் என்றால் என்ன பண்ணுங்க, நான் உமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன், இந்த தசம பாகத்தை கொடுப்பேன். ஒரு பிரார்த்தனையை பண்ணுறான் பாருங்க. பிரார்த்தனையை பண்ணிவிட்டு இவன் போகிறான், முன்னாடி நடக்கிறான். கவனிங்க, யாக்கோபு போகிறதுக்கு முன்னாடியே ஏசாவுக்கு அங்கே என்ன நடந்துருச்சு, ஒரு பெரிய மாறுதல் உண்டாகிறத பார்க்குறோம். உள்ளே போய் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஆனால் இவன் தான் எல்லாவற்றையும் என்ன பண்ணான், ஏசாவுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறான். ஆடு கொடுக்குறான், மாடு கொடுக்குறான், எல்லாவற்றையும் கொடுக்குறான். இது எங்கேருந்து வந்துச்சு, தேவனை விசுவாசிச்சனால, தேவனுடைய வார்த்தைகளை நம்பி செய்ய ஆரம்பித்தான் பாருங்க. அதனால தான் அவனுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் நடந்தது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எத்தனை பேர் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாவற்றையும் செய்ய போகிறீங்க? ஆமென். செய்யும் போது நன்மை மட்டும்தான் உண்டாகும். அந்த நன்மைக்கு காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனையும் துதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை மாத்திரம் செய்கிறபடியால் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் என் தேவனை குறித்த ஒரு அறிவு எங்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றியமைக்க நல்லவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் என் தேவனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பீர் என்பதை முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். என் தேவனால் எல்லாவற்றையும் ஜெயிப்போம். நாங்கள் ஜெயிக்கிற கூட்டம் என்று சொல்லுகிற ஆண்டவரே, தகப்பனே, ஒருவேளை ஏதோ ஒரு கவலையோடு பாரங்களோடு இருந்தால் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது உம்முடைய வார்த்தை இன்றிலிருந்து மாற்றி அமைக்கட்டும். ஜெயிக்கிறவர்களாய் மாறட்டும். தரித்திரத்தை ஜெயிக்கட்டும். வியாதியை ஜெயிக்கட்டும். ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகளை ஜெயிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறீர் என்று எதிர்பார்த்துமை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.